ஹே கைஸ், மணிகண்டன் நடித்த குட் நைட் படத்தோடைய ட்ரெய்லரை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லரில் வர சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அறிமுக இயக்குனர் விநாயக சந்திரசேகரன் எழுதி இயக்கியுள்ள இந்த படத்தை மணிகண்டன், ரமேஷ் திலக், மிதா ரகுநாத் மற்றும் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ட்ரெய்லரை ஸ்டார்ட் பண்ணும்போதே மணிகண்டனுடைய ரோல் ஒரு காமெடி பையனாக தான் காமிச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃபீஸில் முக்கியமான இடங்களில், பப்ளிக் பிளேஸில் முக்கியமான சுச்சுவேஷன்லாம் அவரால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தூக்கம் அவருக்கு வருது. மணிகண்டனுடைய தூக்கம் மட்டும் பிரச்சனையாக இல்லை, தூங்கும்போது கொரட்டையும் பிரச்சனையாக இருக்குது. ட்ரெய்லரில் அப்படியே காமிச்சிருக்கிறாங்க. மணிகண்டனுடைய ஃபேமிலியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு அப்பா இல்லாத மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அம்மா மட்டும்தான் இருக்கிற மாதிரி ட்ரெய்லர்ல காமிச்சிருக்கிறாங்க. ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. ரமேஷ் திலக்கோடைய ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஆரோ இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய ஒருத்தரா வராரு. இந்த கதையில எல்லார் வீட்டுக்கும் போய் ஆரோ மாட்டும் போது அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே மிங்கிள் ஆயிடுறாரு. அதே மாதிரி மணிகண்டனுடைய வீட்டில் ஆரோ வாட்டர் மாட்ட வரும்போது தான் மணிகண்டனுடைய அக்காவை கரெக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிடுறாரு போல. இதையே ட்ரெய்லரில் டயலாக் மூலமாக கன்வே பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மணிகண்டனுடைய ஃபேமிலி ஃபோட்டோவில் ரமேஷ் திலக்கும் இருக்கிறதுமே பார்க்க முடியும். எல்லா படங்கள்லையும் வர்ற மாதிரி வழக்கம் போல் இந்த படத்துலையும் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ண மாதிரி காட்டாமல் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஒரே வீட்டில் 2 பேரும் இருக்கிறாங்க. ஆனால் மணிகண்டன் கொரட்டை விடுற சத்தம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதுக்காக ஹீரோ தனி ரூமில் படுக்கிறாரு. தன்னோட ஒய்ஃபு தூங்கும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொரட்டையை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்த ஹீரோ என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாரு, மணிகண்டனோட கொரட்டையால் மற்றவர்கள் எப்படி அவதிப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை மணிகண்டனை சுற்றி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது. ரொமான்டிக் காமெடி ஜானரில் தயாராகி இருக்கும் இந்த திரைப்படத்தை $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் மற்றும் MRB என்டர்டைன்மெண்ட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த ட்ரெய்லரில் நான் நோட் பண்ணின சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸு. உங்களுக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய்.